முதல் 51 வரை. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிடமிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனதிரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றார் என்பதே. நம்மிடத்திலிருந்து நம்முடைய விசுவாச கீதங்களில் 132வது பாடலை வெண்டடி பாடி அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். விசுவாச கீதங்களிலே 132வது பாடலின் முதல் 2 சரணங்களை நாம் பாடி அமரலாம். உம்முடைய வார்த்தை ஆவியானது, உம்முடைய வார்த்தை ஜீவனானது. எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை எங்களுக்குள்ளே உம்முடைய வார்த்தை எழுதப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்கட்டும். இந்த வார்த்தையை கர்த்தாவே யார் யாரெல்லாம் காணொலிகள் வழியாக பார்க்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நம்மவரெல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருந்த இந்த நாட்களிலே நாம் அதை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கடந்த நாட்களிலே பகிர்ந்து தந்தார். இந்த நாளிலே இந்த 40 நாட்களுக்குள்ளே கொடுக்கப்படக்கூடிய செய்தியிலே ஒன்றை எனக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று கேட்டபோது லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்படுது. வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா
வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே தங்கியிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தரிசனமானார். அவர் பரமேறு முன்பாக அவர் செய்த மிக முக்கியமான காரியம் என்று எழுதப்படுகிறது. வசனம் சொல்கிறது, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்பும் வரையும் நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டுதான் இந்த நாளில் வியாழக்கிழமை 2ஆம் நாள் செய்தியாக நான் அதை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எனவே இன்னைக்கு முதல் செய்தியாக பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே ஒரு சிலதை தியானிக்கும்படியாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. நாம் வியாழக்கிழமையிலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களிலே ஒரு சிலதை நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதா வாக்குத்தத்தம் பண்ணினவைகளாக சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்விலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து கடந்து போகும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, God has promised to do something for his people. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பிராமிஸ் பண்ணுகிறார். என்னது? வாக்குத்தத்தம். அது தமிழிலே சில இடங்களில் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிறது, சில இடங்களில் சொன்னபடியே என்று சொல்லப்படுகிறது, சில இடங்களில் ஆண்டவர் அறிவுறுத்தலின்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் இன்றைக்கு ஆங்கில வார்த்தையின் அடிப்படையாக வைத்து ஒரு சில காரியங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கலாம், கர்த்தர் சொன்னபடி என்று சொல்லி இங்கே வார்த்தை வைக்கப்படுவார். என்ன சொன்னபடி? வாசிங்க. உபாகமம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிக்கவே நீயோ வாங்காதிருப்பாய். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய். ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை சொல்கிறது, God has promised to his people to relieve from the debt. இந்த கடனிலிருந்து விடுதலையாகும்படியாக ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி எங்க வார்த்தை சொல்லுகிறது. என்ன வார்த்தை? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய். ஆண்டவர் யார்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே வந்து தம்முடைய பிள்ளைகள் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான். ஏன் இந்த வார்த்தையானவர் வைக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் கடன் வாங்கின பழக்கம் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக ஜனங்களை எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆனால் வழியிலே வனாந்தரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் இங்கே எழுதப்படுகிறது. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? வனாந்தரத்தில் மானியமாய் கடன் வாங்கி இருப்பாங்க போல இருக்கு. அப்படிதானே? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது சொல்லுகிறார், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய். இங்க நமக்கு பெரிய பிரச்சனை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சொல்றாங்க, பாஸ்டர் கடனுக்கு மேல கடனா இருக்கிறது. 3 பைசா கடனை வாங்கினேன், அதை தீர்ப்பதற்காக 5 பைசா கடனை வாங்கினேன், 5 பைசா கடனை தீர்ப்பதற்காக 10 பைசா கடனை வாங்கினேன். இதுதான் இன்னைக்குள்ள பிரச்சனை. மாத்தாண்ட சந்தையில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் 10,000 ரூபாய்க்கு 9,000 ரூபாய் கொடுப்பாங்க, சாயங்காலம் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளவு வட்டி? 1000 ரூபாய். 100 ரூபாய்க்கு எவ்வளவு? 10 ரூபாய். காலையில் வாங்கின சாயங்காலம் ரிட்டர்ன் கொடுக்கணும். இந்த ஜனங்கள் அதையும் வாங்கி என்ன பண்ணுகிறாரு? வியாபாரம் பண்ணுகிறார். சில நேரங்களில் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்து விடும், அநேக நேரங்களில் கிடைக்காம என்ன செய்வாங்க? மறுநாள் இந்த கடன் சேர்ந்து வந்து 2ஆக மாறி போகும். இந்த பிரச்சனை வருகிறபடினாலே இன்றைக்கு நம்ம பத்திரிகைகள் அநேகம் பார்க்க
கடன் தொல்லையினாலே தற்கொலை பண்ணுகிறார்கள், குடும்பங்களை நாசமாக்குகிறார்கள். ஆண்டவர் அவரை உருவாக்கின நோக்கத்தை மறந்து பாதியிலே வாழ்வுகளை இழைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சகோதரனை சகோதரியே, நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். அந்த உபாகம் 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தா தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீ மெய்யாய் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால் அதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார். அப்படித்தானே? ஆசீர்வாதத்தை உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் வைக்கும் போது நீங்க நல்ல கவனம் பார்த்தீங்க. ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளின்படி கற்பனையின்படி நடக்கும் போது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சபையிலே திருச்சபையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதுதான். நீங்கள் யார்? கடன் கொடுக்கிற ஜாதி, கடன் வாங்குகிற ஜாதி அல்ல. அநேக நேரத்துல நம்ம கடனை வாங்கி டைம் என்று சொல்லுகிறோம், இந்த நேரத்துல தருவோம் என்று சொல்லி கொடுக்க முடியாம இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுது, எவ்வளவு பிரயாசம். அங்கே கை நீட்டி பார்க்கிறோம், இங்கே கை நீட்டி பார்க்கிறோம், அங்கே இங்கேயுமா கை நீட்டுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வலது பக்கத்துல கை நீட்டாத, இடது பக்கத்துல கை நீட்டாத, கையை நேர நீட்டு என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை. நம்முடைய தேவை நேரத்தில் வலதுபுறம் இடது பக்கம் தேடுவதை காட்டிலும் பரமதந்தையுடைய முகத்தை பார்க்கும் போது, அவருடைய கரத்தை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும் போது ஆண்டவரை கடமையிட்டப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை, கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக யோசுவா 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். யோசுவாவை கொண்டு தம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஒரு பிராமிஸ் அங்கே எழுதப்படுகிறது. யோசுவா 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கிறான். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இளைப்பாற பண்ணி என்று சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? இளைப்பாறுதலை கொடுக்கிறார். எகிப்தின் அடிமையிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தார், யோர்தானை கடக்க வைத்தார், செங்கடலை பிளந்து வழி நடத்தினார். இப்பொழுது யோர்தானுக்கு இக்கரையிலே ஒரு கூட்டம் 2.5 கோத்திரங்களை அவனை நிலைநிறுத்தி விட்டு அவன் யோர்தானை கடந்து போகிறான். அப்பொழுது சொல்லுகிறான், கர்த்தர் உங்களை இங்கே சுகமாக இளைப்பாறுதலாக குடியிருக்க பண்ணியிருக்கிறார். எனவே உங்களுடைய சகோதரர்கள் இளைப்பாறும்படியாக நீங்கள் இந்த கரையை கடந்து போய் யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தி விட்டு அவருடைய காணியாட்சியை அவருக்கு சொந்தமாக கொடுத்து விட்டு நீ திரும்ப வர வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் வாசிங்க. யோசுவா 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரருக்கு சொல்லி இருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். God has promised to their brother to get the peace in their life and the rest in their life. அவருடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு பிராமிஸ் பண்ணுகிறார். என்ன பிராமிஸ்? அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். முதலாவது கடல் கொள்ளைகளை சிக்கி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய். இரண்டாவதாக இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையாகி ஆண்டவருடைய சமூகத்திலே கானான் தேசத்துக்கு நேராக கடந்து வரும்போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். நான் முன்பே போய் போனதானவரை செவியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை அனுப்பும் போது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? எல்லா விதமான சூழ்நிலைகளும் chaos and confusion, வாழ்விலே நெருக்கங்கள், வாழ்விலே உபத்திரவங்கள், போராட்டங்களுக்குள்ளே கிடந்து இளைப்பாறுதலுக்கு கிடக்கிற ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஆண்டவருடைய வல்லமை இந்த உயிர்ப்பித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40
தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும்படியாக ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. கடன் தொல்லையிலே சிக்கி இருந்தாலும் சரி, இளைப்பாறுதல் கிடந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன்னை கடனாளியாக வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக 2 நாளாகும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு பிராமிஸ் தம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடியும். 2 நாளாகும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறான். இப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தாவே, உன் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உம்முடைய வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறுவதாக என்று சொல்லுகிறார். என்ன வாக்குத்தத்தம்? 1 நாளாகும் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 1 நாளாம் 28:6 ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நீ யுத்த மனிதன், உன்னுடைய ஆசை சரிதான், நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறாய், அது சரிதான். ஆனால் நீ ரத்தம் சிந்தி பாவம் பண்ணி இருக்கிறபடினாலே நீ கட்ட மாட்டாய். உன் குமாரன் ஆண்டவருக்கு இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை அப்படியே சாலமோன் நினைவு கூறுகிறான். அப்படியானால் தாவீது தன்னுடைய புத்திரனாகிய சாலமோனுக்கு எதை கொடுத்திருப்பான்? உன்னை ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டும்படியாக பணித்திருக்கிறார், உன்னை வேறுபடுத்தி ஆண்டவர் தந்தார். எதற்காக? நீ ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்ததை இந்த சாலமோன் நினைவு கூர்ந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். எப்படி? நீ இந்த ஜனங்களுக்கு தகப்பனாகிய தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே என்னை இந்த தேசத்துக்கு ராஜாவாக்கி இருக்கு. அப்ப நீ என்ன தரணும்? அவன் கேட்கிற ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், தரிசனமாகி, சாலமோனே உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், என் தகப்பனுடைய நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர், எனக்கு தெரியும். ஆனால் மண்டலத்தை, கடற்கரை மண்டலத்திலான ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டிய பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறீர். எனவே இந்த ஜனங்களை நடத்தும்படியான ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்க்கிறார், அவனுடைய உள்ளத்தை பார்த்துவிட்டு சொல்லுகிறான், உலகத்துல ஒரு மனுஷன் என்னோட ஞானத்தை கேட்கல. என்ன கேட்பான்? ஒருவேளை எதிரினுடைய ஜீவனை கேட்பான், நீடித்த ஆயுசை கேட்பான், இல்லாவிட்டால் வேற எதையாவது கேட்பான். ஆனால் சாலமோனாகிய நீயோ எதை கேட்டாய்? இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை தாரும் என்று கேட்டாய். எனவே இந்த பூமியிலே உனக்கு ஞானத்தை தருவது மாத்திரமல்ல, நீ விரும்புகிற இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்காத செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தனத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணுவான், அங்கே அவன் ஜனங்களை நடத்துவான், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. நம்மிடத்தில் ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார்? ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியான பணியை கொடுத்திருக்கிறார். எனவே நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த 1 நாளாம் 28ஆம் அதிகாரத்திலே தாவீது வெகு திரளாக பொன்னையும் செல்வத்தையும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சபதரித்து சாலமோனுடைய கையிலே கொடுக்கும்படியாக வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி வைத்தார். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர். எவையிலே உண்மையுள்ளவர்? உங்களை கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியான வல்லமை உள்ளவர். உங்கள் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு பணியை தந்து நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவராக இருந்து நம்மை நடத்தி வருகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தெரியும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு கொஞ்சம் கூட நம்ம தகுதி இல்லாதவர்கள். அநேக நேரங்களில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிதாக்கள் மேல் வைத்த இரக்கம்,
நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பன்மார் மேல் வைத்த இரக்கம், அவள் ஆண்டவருக்காக ஓடின ஓட்டம், ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்களின் பிரதிபலனை ஆண்டவர் நம்முடைய கையிலே சமாதானமாக தருகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி ஆண்டவர் யார்? ஐஸ்வர்ய சம்பளம் மாத்திரமல்ல, தான் வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மையுள்ளவர். ஆபிரகாம் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தன்னுடைய மகனாகிய சாலமோன் வாக்குத்தத்தம் கொடுத்ததை போல அவன் அந்த தேசத்திலே வந்தான், ஞானமுள்ளவனாய் காணப்பட்டான். ஆண்டோடைய திருச்சபையை அரங்கத்தை அவன் கட்டும்படி, ஆண்டோடைய ஆலயத்தை கட்டும்படியான பணியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நான் மத்தியில் வைத்து போகும்படியாக விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அதே மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களிலே அந்த காரியம் சொல்லப்படும். ஒரு வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவர் நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவனே உம்முடைய அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது. என்ன நல் விசேஷம்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனத்திலே அது சொல்லப்படும். வாசிக்கலாம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான், சிங்காசனத்தை நிலைக்கப்படுவேன். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவருடைய பெட்டியானது திரைகளுக்குள்ளே கிடக்கிறது, நான் நச்சுபாவப்பட்ட வீட்டிலே இருக்கிறேன், எனவே ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் உள்ளத்துக்குள்ளே எண்ணம் வந்தவுடனே ஆண்டவர் பார்க்கிறார். தாவீது இருதயத்தில் இருந்ததை ஆண்டவர் பார்க்கிறார். சாதாரண ஆண்டவரா? அவர் அங்கிருந்து உடனே சொல்லுகிறார் நாத்தானிடத்தில், நாத்தானே நீ போ, என் குமாரனாகிய தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். நான் எந்த மனுஷனுக்கும் எனக்கு ஆலயம் கட்ட சொல்லல, ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும், எனவே நீ போகணும். எப்படி? இவனுடைய மகன் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது நாட்களிலே யுத்தம் பறந்திருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் தாவீது யுத்தம் பண்ணுகிறவனாக இருந்தான். பரிசுத்தரோடு யுத்தம், அமலேக்கியரோடு யுத்தம், எல்லா ஜனங்களோடு யுத்தம் பண்ணுகிறவனாய் தாவீது இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை நான் நிறைவேற்றி உன் குமாரனுடைய காலத்திலே அவனுடைய வாழ்விலே சமாதானத்தை கட்டளையிடு, அந்த தேசத்திலே இளைப்பாறுதலை கட்டளையிடு, அந்த நேரத்தில் உன்னுடைய மகன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லுகிறார். அதுவரை அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது பரிபூர்ணப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்னுடைய வாழ்வை மாத்திரம் அல்ல, வெகு தூரமாய் இருக்கிற காரியத்தையும் நீர் எனக்கு காண்பித்தீர் என்று சொல்லி அவன் நன்றி உள்ளவனாக ஆண்டவரை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். எப்படி? என்னை மாத்திரம் அல்ல, என் மகன் கட்டுவான், அவனுடைய சந்ததியிலே ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி தாவீதிடத்திலே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவே அந்த நல் விசேஷம் அவனுடைய வாழ்விலே நிறைவேறும். அவருடைய கண்களுக்கு முன்பாகவே சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே தான் சபதரித்த எல்லாவற்றையும் ஆசாரியர், பிரதான ஆசாரியர், அந்த ஆலயத்தில் பணிமுட்டுகளை நடத்த எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து அவன் அவர்களுக்கு முன்பாக ஆண்டோடைய காணிக்கையை, திருச்சபைக்கு அவர் ஆலயத்தை கட்டுவதற்கான காணிக்கையை கொடுத்து அவனுக்கு அதற்குரிய பணியை ஒப்படைக்கிறதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் யார்? வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். பழைய பாட்டு காலத்திலே ஆண்டவர் பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லக்கூடியது என்ன? தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், தம்முடைய பிள்ளைகள் இளைப்பாறுதலோடு வாழ வேண்டும், தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கையில் இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். எப்படி? தம்முடைய கையில் அவர்களை வைத்திருந்தார்.
நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு குறையும் தர மாட்டார். நீங்க செய்ய வேண்டிய, ஆண்டவரே உன்னதமான ஆசீர்வாதம் தாரும் என்று கேட்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் என்ன ஆண்டவரை இந்த குறைவு இருக்கிறது என்று சொல்வதை காட்டணும். எப்பொழுது நான் சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய குறைகளை காட்டிலும் நிறைவான ஆண்டவரை நாம் எப்பொழுது உள்ளத்துக்குள்ளே வைத்து அவருடைய திருமுகம் பார்த்து எப்பொழுது நான் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய பரமேறுவதற்கு முன்பாக அவசரம் சொல்லுகிறது. பிதா வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் மட்டும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார். தரித்திருக்கிற மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் இவைகள் அனைத்தும். இந்த 4 காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கு பின்னாடி ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிற காரியம் மிக தெளிவாக எழுதப்படுகிறது. நாம் வேலைக்கிழமையிலே புதிய பாட்டுகள் ஆண்டவர் தரித்திருக்க சொன்ன காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. இந்த 4 காரியங்கள்ல நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரே. வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய பிள்ளைகளை வனாந்தரத்தை நயங்காட்டி அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, அவர் தம்முடைய பிள்ளைகளே ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக அவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வீடுகளிலே உலாவுகிறார். நம்முடைய வீடுகளிலே ஆண்டவர் தங்கியிருக்கும்படியாக கேட்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு நாம் உறவாடுகிற நேரத்தை அதிகப்படுத்தணும். எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தரித்திருக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக ஆண்டவர் தருவார். 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை ஒரு முறை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வாசிங்க. 24:47. பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடக்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது இருந்தபடியினாலே ஆண்டவர் அங்கே சுற்றி நடந்தார். 49ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் வருகிற நான் தரிப்பிக்கப்படும் வரையும் எருசலேம் நகரத்திலே தரித்திருங்கள். எருசலேம் என்று சொன்னால் என்ன? அது ஆண்டவருடைய பிரசன்னம். எருசலேம் என்று சொன்னால் என்ன? அது தேவனுடைய ஆலயம். எருசலேம் என்று சொன்னால் என்ன? அவருடைய மாறாத வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதுதான் எருசலேம் அடையாளம். எனவே நம்முடைய வீடுகளில் இருக்கும் போது ஆண்டவரை எப்பொழுது நமக்குள்ளே வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வாழ்வை செலுத்தும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. கடன்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, நீ அநேக காலையில் கடன் கொடுப்பாய், நீ வாங்காதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் சமூகத்திலே வருகிறேன். ஆண்டவரே, எனக்கு கடன்களை நீக்கி தரும். இளைப்பாறுதலற்று கிடக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்வை சுமந்து கொண்டிருக்கிறேன். இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று கேட்கிறது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பணி, அவன் மண்ணை வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற முடியாதபடி தடையாய் கிடக்கிறவர்களை நீக்கி போடும்படியாக ஆண்டவர் நமக்கு இறக்கம் பாராட்டும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடும் காணிக்கை அர்ப்பணிக்கிறவர்களில் 346வது பாடலை பாடும்போது ஆண்டவர் தனது காணிக்கை செலுத்தலாம். அர்ப்பணிக்கிறவர்களிலே 344. Amen.
எங்களிடத்திலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த பகலின் குளிர்ச்சியான சாயங்கால வேளையிலே உங்களுடைய திருப்பாதத்தை நாங்கள் வந்து உங்களுடைய திருமுகம் தரிசிக்கும்படியாக சாட்சியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கடன் தொழில் விடுதலையாகும்படியாக, இளைப்பாறுதலுக்கு கடற்கடலை விடுதலையாகும்படியாக எங்களிலே வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும்படியாக விரும்புகிறீர். அதற்கு காரணமாக நாங்களுடைய பாதத்தில் தரித்திருந்து உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேறப்படுத்தும்படியாக இருக்கிறார். வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர். நீயோ தாவிகள் கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய் என்று சொன்னீர்களா? எங்களுடைய வாழ்வில் நிறைவான ஆசீர்வாதத்தை வைப்பீராக. கை பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நாளில் உமக்கு திருப்பணி கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தை சொல்லி ஈசாக்கு அந்த தேசத்திலே நினைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறான். உங்களுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் திருச்சபை பணிக்காக, உங்களுடைய ராஜ்யத்தின் விவாதத்துக்காக, சுவிசேஷ பிரபலத்திற்காக தங்கள் கை பிரயாசங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறார்களோ அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்திலே எழுதி வைத்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். நிலையில்லாத உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வழக்குகளில் எங்கள் பிள்ளைகளை செய்துவிடாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். வேலை செய்ய வேண்டிய பலனைத்தான், சுகத்தைத்தான், எங்கள் வீடுகளிலே உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தான், வீடுகளிலே வெளிச்சம் வீசட்டும், இருள் அதிகாரங்களுக்கு போகும்படியாக இருக்கிறார்கள். எளியவரை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அவன் அம்சங்களை வந்தை போல் ஆக்குவேன் என்று சொன்னீங்களாக. எங்கள் பிள்ளைகளை வாழ்வெல்லாம் செழிக்கப்பட்டபடியாக இருக்கிறோம். சத்துருடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக இருக்கிறோம். அடிமை கடமைகளை முறியடித்துக் கொடுவீராக. விடப்பதமான கரங்களை பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய இல்லாத பிரசன்னமும் நம்ம நிகழோடு நின்று நிலைத்திருந்து காப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நாமத்திலே